நமது வாழ்விலும் நம்மை உள்ளும் புறமும் அறிந்தவராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக ஒரு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நேயர்களே, நீங்களும் இந்த நாளிலே மிகுந்த எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் கர்த்தர் உங்களுக்கென்று சொல்ல வருகிற காரியங்களை கவனிப்பதற்கு ஏற்ற மனநிலையில் வந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை தியானிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் முதல் 52ஆம் அதிகாரம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதுதான் இந்த புத்தகத்தின் இறுதி பகுதி. இது இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருந்த தேசங்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள். ஞாபகம் இருக்கிறதா? பாபிலோனின் சிறையிருப்பினுள் செல்லாத யூதா மக்கள் இருந்தார்கள். எருசலேமிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் மீதியாய் இருந்த யூதா மக்கள் எகிப்தை தேடி சென்றது தவறானது. அங்கே அவர்கள் செல்ல வேண்டாம் என்று கர்த்தர் சொன்ன பின்னும் அவருக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் அப்படி அங்கே சென்றார்கள். எண்ணெய் சட்டியிலிருந்து எரியும் அடுப்பினுள் விழுந்த கதையாயிற்று அவர்கள் வாழ்க்கை. இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தம் முடிந்துவிட்டது. இனி அதற்கு எதிராக எந்த எதிரியும் வரப்போவதில்லை. அங்கிருந்த பட்டணங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு தீக்கு இரையாக்கப்பட்டன. இப்பொழுது அங்கே எல்லாமே குப்பை மேடாய் கிடக்கிறது. கடந்த காலத்தில் அங்கே வாழ்ந்த மக்களின் சாம்பல் தான் அங்கே இருந்தது என்று சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் மீதியாக இருந்த ஜனங்கள் அங்கேயே தங்கி இருந்திருக்க வேண்டும். தங்கள் சொந்த தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்பி இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் அடைக்கலம் தேடி எகிப்திற்கு ஓடி போனார்கள். நேபுகாத்நேச்சார் படையெடுக்க போகும் அடுத்த தேசம் எகிப்து என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். எனவேதான் அவர்களை நீங்கள் எகிப்திற்கு போக வேண்டாம் என்று எரேமியா மூலமாய் எச்சரித்தார். இவன் எகிப்தை கைப்பற்றும் பொழுது அங்கே இருந்த யூதா ஜனங்கள் மீண்டும் கைப்பற்றப்பட போகிறார்கள். யுத்த சூழ்நிலையை விட்டு தப்பி ஓடுகிறோம் என்று நினைத்தார்கள். செல்லும் இடத்திலே நல்ல உணவு அவர்களுக்கு கிடைக்கும் என்று நினைத்தார்கள். அங்கே பாதுகாவலும் வயிறு நிறைய உணவும் கிடைக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தபடி நடக்கவில்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ஆசைகளின் அடிப்படை, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், நம்முடைய மனநிலை, மனோபாவம், நம்முடைய செயல்கள், இவை அனைத்துமே தேவனை பிரியப்படுத்தும் காரியங்களாக இருக்க வேண்டும். சத்தியம் நமது வாழ்க்கையின் சட்டமாக இல்லாமல் போகும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு சமாதானத்தையும் செழிப்பையும் தர முடியாது. இதுதான் சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் உண்மை. சரித்திரங்களுக்கு நாம் செவிசாய்ப்போம் என்றால் பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். மீதி இருந்த யூதா ஜனங்கள் அம்மோன் புத்திரரை நாடி பாதுகாவலுக்காக செல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களும் அழிக்கப்பட போகிறார்கள். நாம் வாழும் இந்த நாட்களில் அம்மோன் புத்திரரை நாம் காண முடியவில்லை. என்றாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை கவனியுங்கள். எரேமியா 49:6, அதற்கு பின்பு அம்மோன் புத்திரருடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனித்தீர்களா? இந்த அம்மோன் புத்திரரின் சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்ப போகிறார். இவை எல்லாமே குறிப்பிடத்தக்க தீர்க்க தரிசனங்கள் ஆகும். இப்பொழுது ஏதோமை குறித்து கர்த்தர் சொல்வதை கவனியுங்கள். ஞாபகம் இருக்கிறதா? இந்த ஏதோமியர்கள் இஸ்ரவேலருக்கு உறவினர்கள் தான். எனவே அவர்கள் மேலும் நியாய தீர்ப்பு வருகிறது. ஏசாவும் யாக்கோவும் சகோதரர்கள். இவர்கள் இருவர் மூலமாகத்தான் இஸ்ரவேலரும் ஏதோமியரும் உலகத்தில் வந்தார்கள். காலம் காலமாக ஏதோமியரும் இஸ்ரவேலரும் சமாதானமாய் வாழவில்லை. ஏதோமியரை குறித்து கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே ஏதோமியர் ஒரு பெரிய தேசமானார்கள். இப்பொழுது கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 49:7-8 வசனங்கள். ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானமில்லையோ? ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ? அவருடைய ஞானம் கெட்டு போயிட்டோ? தேதானின் குடிகளே, ஓடுங்கள், முதுகை காட்டுங்கள், பள்ளங்களில் பதுங்குங்கள். ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வரப்பண்ணுவேன். இந்த ஏதோமியர் இஸ்ரவேல் தேசத்தின் தென் பகுதியில் வாழ்ந்தார்கள். சவக்கடலுக்கு கிழக்கு பக்கமாய், சவக்கடலுக்கும் செங்கடலுக்கும் இடையில் இவர்கள் குடியிருந்தார்கள். இப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இந்த ஏதோமுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. அவர்கள் பெரிய ஒரு தேசமாகி மற்ற நாடுகளுக்கு ஆலோசகர்களை கொடுத்திருந்தார்கள்.
அது மட்டுமல்ல, பாறைகளுக்கு இடையில் குடைந்து நிறுவப்பட்ட இடமான போஸ்ரா என்ற பட்டணம் அங்கே இருந்தது. பல பெரிய தேசங்கள் தங்கள் செல்வங்களை பாதுகாப்பாய் வைக்கும் இடமாய் போஸ்ரா இருந்திருக்கிறது. பாபிலோன் தேசமும் எகிப்து தேசமும் அங்கே ஒரு வங்கி நடத்தி வந்திருக்கிறார்கள். அங்கே தங்கள் செல்வங்களை எல்லாம் பாதுகாப்பாய் வைத்திருக்கக்கூடிய இடமாய் அது அவர்களுக்கு இருந்தது. பெரிய பாறைகளுக்கு ஊடாக செயல்பட்டு வந்த இந்த நகரத்திற்கு ஒரே ஒரு சிறிய கதவு மட்டுமே உண்டு. அந்த காலத்திலே இது பிரசித்தி பெற்ற நகரமாகவும் இருந்திருக்கிறது. ஆனால் தேவன் அதன் எல்லா மகிமையையும் எடுத்து போட்டு விட்டார். எரேமியா 49:13 போஸ்ரா பாழும் நிந்தையும் அவாந்தரமும் சாபமுமாக இருக்கும் என்றும் அதன் பட்டணங்கள் எல்லாம் நித்திய வனாந்தரங்களாய் இருக்கும் என்றும் என்னை கொண்டு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போஸ்ரா என்னும் இடம் இன்றும் இருக்கிறது. இது பாறைகளில் குடைந்து உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய பட்டணம். ஆனால் இன்று அங்கே யாரும் இல்லை. ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு வேண்டுமென்றால் நீங்களும் அங்கே போய் இருக்கலாம். யாரும் உங்களிடத்தில் வந்து வாடகை கேட்கப் போவதில்லை. ஆனால் ஒரு எச்சரிப்பு, நீங்கள் அங்கே நீண்ட காலம் தங்க முடியாது. அப்படி அங்கே தங்க முயற்சித்தவர்கள் யாரும் தொடர்ந்து அங்கே வாழ முடியவில்லை. ஜெர்மன் தேசத்திலிருந்து ஒரு கூட்ட மக்கள் அங்கே போய் தங்கினார்கள். ஆனால் தொடர்ந்து அங்கே அவர்கள் இருக்க முடியாமல் சிதறி போய்விட்டார்கள். எரேமியா 49:16 பாருங்கள். கன்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஏதோமியர் வாழ்க்கையிலே இருந்த பெரிய பாவம் பெருமை. இந்நாள் வரை அது நியாயம் தீர்க்கப்பட்டு இருப்பதற்கு காரணம் பெருமை. ஒரு காலத்திலே குறிப்பிடத்தக்க வகையிலே அது பாதுகாக்கப்பட்டு இருந்தது. அந்த பட்டணத்தில் செல்வதற்கான பாதை 2 பாறைகளுக்கு இடையிலான குறுகிய ஒரு பாதை. இது சுமார் 1 மைல் நீளமானது. இதன் நுழைவாயில் வாடி முசா என்னும் பள்ளத்தாக்கிலே இருந்தது. இதற்கு 1000 ஆண்டு சரித்திரம் உண்டு. பின்னர் இதை அரேபியர்கள் கைப்பற்றினார்கள். கிரேக்கர்கள் 2 முறை அதை கைப்பற்ற முயற்சி எடுத்து தோல்வி கண்டார்கள். ஆகாய விமானம் கண்டறியப்பட்ட காலம் வரை யாரும் அங்கே செல்ல முடியாத ஒரு இடமாகவே அது இருந்தது. இந்த பட்டணம் பாபிலோன், எகிப்து, கிரேக்கு மற்றும் ரோம மக்களால் செல்வாக்கு பெற்றிருந்தது. அங்கு சென்று பார்த்தால் அவர்களது கலைத்திறன்கள் தெளிவாக தெரியும். ஆனால் தேவன் ஏதோமையும் நியாயம் தீர்த்தார். அதை பெருமையின் சிகரத்திலிருந்து கீழே தள்ளினார். தொடர்ந்து கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். எரேமியா 49:17-18 வசனங்கள். அப்படியே ஏதோம் பாழாகும். அதை கடந்து போகிறவன் எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். சோதோமும் குமராவும் அவைகளின் சுற்றுப்புறங்களும் கவிழ்க்கப்பட்டது போல இதுவும் கவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே ஒருவரும் குடியிருப்பதில்லை, அதில் ஒரு மனுப்புத்திரனும் தங்குவதில்லை. வார்த்தைக்கு வார்த்தை முழுமையாய் நிறைவேறின தீர்க்க தரிசனம் இது. அந்த பட்டணம் இன்றும் இருக்கிறது. அது மலையில் குடைந்து செய்யப்பட்டிருப்பதால் அது அழிக்கப்பட முடியாததாய் இருக்கிறது. ஆனால் தேவன் கூறியது போலவே அங்கே யாரும் குடியிருக்க முடியவில்லை. அவ்வப்பொழுது ஒரு அரபியன் அங்கே சென்று கூடாரம் அடித்து தங்குவான். ஆனால் அடுத்த நாளே அவன் திரும்பி வந்து விடுவான். அரபியர்கள் இந்த பட்டணத்தை குறித்த மூட நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஜெர்மானியர்கள் எந்த மூட நம்பிக்கையும் இல்லாதவர்களாய் இருந்தும் அவர்களாலும் அங்கே குடியேற முடியவில்லை. அதில் ஒரு மனுபுத்திரனும் தங்குவதில்லை என்ற கர்த்தருடைய வார்த்தை இன்று வரை நிறைவேறி வருகிறது. அது முழுமையாய் கட்டப்பட்ட ஒரு நகரமாக இருந்தாலும் அதில் ஒருவரும் குடியிருக்க முடியவில்லை. தீர்வை குறித்து கர்த்தர் கூறிய தீர்க்க தரிசனத்திற்கு அருகில் இதை வைத்து பார்ப்போம் என்றால் இது குறிப்பிடத்தக்க ஒரு தீர்க்க தரிசனம். தீரு தரைமட்டமாக்கப்படும் என்று கர்த்தர் கூறியிருந்தாலும் அதன் பின் அது மீண்டும் கட்டப்பட்டு விட்டது. ஆனால் போஸ்ரா அழிக்கப்படவில்லை என்றாலும் யாரும் குடியிருக்கவும் முடியவில்லை. எரேமியா 49:20 வசனம். ஆகையால் கர்த்தர் ஏதோமுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையையும் அவர் தேமானின் குடிகளுக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மந்தையில் சிறியவர்கள் மெய்யாகவே அவர்களை பிடித்திழுப்பார்கள். அவர்கள் இருக்கிற தாவரங்களை அவர் மெய்யாகவே பாழாக்குவார். ஆம்,
அந்த நகரம் ஆளில்லாமல் போய்விட்டது. ஏதோம் என்னும் தேசம் இல்லாமலே போய்விட்டது. தொடர்ந்து தமஸ்குவை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் கவனியுங்கள். எரேமியா 49 23 24 வசனங்கள். தமஸ்குவை குறித்து சொல்வது, ஆமாத்தும் அர்பாத்தும் கலங்குகிறது. பொல்லாத செய்தியை அவர்கள் கேட்டபடியினால் கரைந்து போகிறார்கள். சமுத்திரத்தோரமாய் சஞ்சலம் உண்டு, அதற்கு அமைதல் இல்லை. தமஸ்கு தளர்ந்து போம், புறங்காட்டி ஓடிப்போம். திகில் அதை பிடித்தது. பிரசவ ஸ்திரியைப் போல இடுக்கமும் வேதனைகளும் அதை பிடித்தது. மக்கள் குடியிருந்த நகரங்களிலேயே மிகவும் பழமை வாய்ந்தது தமஸ்கு. மிகவும் பழமையான நகரம் என்று இன்று பல நகரங்கள் கூறப்பட்டாலும் இது உண்மையாகவே மிகவும் பழம்பெறும் நகரம். இந்த நகரமும் அழிக்கப்படும் என்பதை குறித்து கர்த்தர் முன்னுரைத்திருக்கிறார். அவர் கூறியது போலவே அது அழிக்கப்பட்டு விட்டது. உலக சமுதாயத்தின் முன் பல முறை இது தன் நிலையை இழந்திருக்கிறது. இன்றும் அந்த பட்டணம் இருக்கிறது. இப்பொழுது சிரியா தேசத்தின் தலைநகராயிருக்கிறது. தொடர்ந்து வரும் வேத பகுதியிலே 2 முக்கியமான செழிப்பான இடங்களுக்கு எதிரான தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கிறோம். கவனியுங்கள். எரேமியா 49 28. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முறியடிக்கும் கேதாரையும் காத்சோருடைய ராஜ்யங்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எழும்பி கேதாருக்கு விரோதமாக போய் கீழ்த்திசை புத்திரரை பாழாக்குங்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ராஜ்யங்களை குறித்து மிகவும் குறைவாகவே நமக்கு தெரியும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல நேபுகாத்நேச்சார் இதையும் முறியடித்தான். தொடர்ந்து ஏலாம் என்ற இடத்திற்கு எதிராக சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். கவனியங்கள். எரேமியா 49 35. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில் என்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு. ஏலாம் அழிக்கப்படும் என்றாலும் 39 வசனத்திலே நான் வாசிப்பது போல கடைசி நாட்களிலே நான் ஏலோமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்ற கருத்தை சொல்கிறார். கவனித்தீர்களா? இந்த எல்லா தேசங்களுமே இஸ்ரேல் மக்களைப் போல பாடுகளை கடந்து வர வேண்டியது இருக்கிறது. இந்த காரணத்தினால்தான் மீதி இருந்த யூதா ஜனங்கள் பாதுகாவலுக்காக அடைக்கலம் போகக்கூடிய எந்த இடமும் அங்கே இல்லாமல் போயிற்று. தங்களுக்கு உதவி செய்யும்படி அவர்கள் யாரையும் நோக்கி பார்க்க முடியவில்லை. மேலே தேவனை நோக்கி பார்ப்பதை விட்டுவிட்டு மற்ற எல்லா திசைகளிலும் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து மட்டுமே ஒத்தாசை வர முடியும். ஆனால் அவர்கள் அவரிடத்தில் திரும்பவில்லை. அவர் அவர்களுக்கு வழிகாட்டினார். ஆனால் அவர்கள் யாரும் அதை கவனிக்கவில்லை. அவர்கள் எகிப்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். இறுதியாக அங்கேயும் அழிவையே சந்தித்தார்கள். தொடர்ந்து எரேமியா 50 51 அதிகாரங்களை பார்ப்போம். அந்த காலகட்டத்தில் உலகத்தில் முதன்மையாய் எண்ணப்பட்ட பாபிலோனுக்கு எதிரான தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். உலகத்தில் இதுதான் முதல் வல்லரசு. ஆனால் இதுவும் தேவனுடைய நியாய தீர்ப்பின்படி அழிக்கப்படும். கவனியங்கள். வாசிக்கிறேன். எரேமியா 50 1 2 வசனங்கள். கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்துக்கும் விரோதமாக உரைத்த வசனம். பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது, மெரோதாத் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் லட்சையடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்ட பொழுது இஸ்ரவேல் முழுமையாய் அழிக்கப்படும் என்பது போலவும் பாபிலோன் உலக வல்லரசாய் திகழும் என்பது போலவும் இருந்த நேரத்திலே இது எழுதப்பட்டது. என்றாலும் பாபிலோனும் அழிக்கப்படும் என்று கர்த்தர் கூறுகிறார். எரேமியா 50 அதிகாரம் 4 வசனம். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள். அவர்களும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசம் மீண்டும் உயிர் பெறும். இது இஸ்ரவேல் தேசம் கர்த்தரை நோக்கி திரும்பும் காலத்திலே நடைபெறும் காரியமாய் இருக்கிறது. பாபிலோன் நியாயம் தீர்க்கப்பட்டு மேதிய பெர்சிய ராஜ்யங்களால் கைப்பற்றப்படும். எரேமியா 50 அதிகாரம் 9 வசனம் பாருங்கள். இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாக வடதேசத்தில் இருக்கும் பெரிய ஜாதிகளின் கூட்டத்தை எழுப்பி அதை வரப்பண்ணுவேன்.
அவர்கள் அதற்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணுவார்கள். அங்கே இருந்து வருகிறவர்களால் அது பிடிக்கப்படும். அவர்களுடைய அம்புகள் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலிகளின் அம்புகளைப் போல் இருக்கும். அவைகள் விருதாவாய் திரும்புவதில்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் தளபதியான கோப்ரியாஸ் பாபிலோனுக்குள் நுழைந்து அதை கைப்பற்றினான். எரேமியா 50ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறேன். கர்த்தரின் கோபத்தினாலே அது குடியேற்றதும் பெரும் பாழுமாய் இருக்கும். பாபிலோனை கடந்து போகிற எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். இந்த நியாய தீர்ப்பு வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறியுள்ளதை இந்த அங்கு சென்று பார்க்கும் சுற்றுலா பயணிகளும் புரிந்து கொள்ள முடியும். வசனங்கள் 17, 18. இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு. சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேப்காத்நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அசீரியா ராஜாவை தண்டித்தது போல் பாபிலோன் ராஜாவையும் அவன் தேசத்தையும் தண்டித்து. பாபிலோனின் அழிவு யாரும் அறியாத வேளையில் திடீரென்று வரும். எரேமியா 50:24. பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய். நீ அகப்பட்டும் பிடிபட்டும் போனாய், நீ கர்த்தரோடே யுத்தம் கலந்தாயே. இதன் விவரங்களை நாம் தானியேல் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். தொடர்ந்து எரேமியா 50:26 பாருங்கள். கடையாந்தரங்களிலிருந்து அதற்கு விரோதமாக வந்து அதன் களஞ்சியங்களை திறந்து குவியல் குவியலாக குவித்து அதில் ஒன்றும் மீதியாகாதபடிக்கு அதை முற்றிலும் அழித்து போடுங்கள். இன்று நீங்கள் பாபிலோன் இருந்த இடத்தை போய் பார்ப்பீர்கள் என்றால் அது முற்றிலும் அழிக்கப்பட்டு கிடப்பதை பார்க்கலாம். வசனம் 28. நம்முடைய தேவன் பழிவாங்கினதை, அவர் தமது ஆலயத்துக்காக பழிவாங்கினதையே சியோனிலே அறிவிக்கும்படிக்கு பாபிலோன் தேசத்திலிருந்து தப்பியோடி வந்தவர்களின் சத்தம் கேட்கப்படும். பாபிலோன் அழிக்கப்பட்டதை குறித்த செய்தி சியோனிலே அறிவிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து பாருங்கள் எரேமியா 50:38 முதல் 40 வரை. வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல் வரும், அவைகள் வறண்டு போம். அது விக்கிரக தேசம், அருக்களிப்பான சிலைகளின் மேல் மனமயங்கி இருக்கிறார்கள். ஆகையால் காட்டு மிருகங்களும் ஓரிகளும் அதிலே குடியிருக்கும், கோட்டான்கள் அதிலே தங்கும். இனி என்றென்றைக்கும் அது குடியேற்றப்படுவதில்லை. தலைமுறை தலைமுறையாக ஒருவரும் அதில் சஞ்சரிப்பதும் இல்லை. தேவன் சோதோமையும் குமராவையும் அதன் சுற்றுப்புறங்களையும் கவிழ்த்து போட்டது போல இதையும் கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரும் அதில் குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும் அதில் தங்குவதும் இல்லை. இந்த வசனங்கள் நமக்கு கூறுவது போல சோதோம் கொமோரா பட்டணங்களின் அழிவைப் போல பாபிலோனும் அழிக்கப்பட்டது. வசனம் 42 பாருங்கள். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள், அவர்கள் இரக்கமில்லாத கொடியர், அவர்கள் இரைச்சல் சமுத்திர இரைச்சல் போல் இருக்கும். பாபிலோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட ஆட்களாய் குதிரைகளின் மேல் ஏறி வருவார்கள். மேதியா தேசத்தைச் சேர்ந்த கோப்ரியாஸ் படையெடுத்து வந்தபொழுது இதுதான் நடந்தது. திடீரென்று பாபிலோன் முழுவதும் அழிக்கப்பட்டது. எரேமியா 51ஆம் அதிகாரமும் பாபிலோன் மேல் வர இருந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை முன் அறிவிக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 51:6 முதல் 8 வரை. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாயிருக்கிறது, அவர் அதற்கு பதில் செலுத்துவார். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலறுங்கள். அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். இந்த தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே திடீர் என்று நிறைவேறியது. எரேமியா 51:25-26 வசனங்கள். இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே,
நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கன்மலையிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூலை கல்லுக்காகிலும் அஸ்திபார கல்லுக்காகிலும் ஒரு கல்லையும் உன்னிடத்திலிருந்து எடுக்க மாட்டார்கள். நீ என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனில் இப்பொழுது குடியிருப்பவர்கள் யாரும் இல்லை. இந்த அழிவுகளை பார்க்க செல்பவர்கள் மட்டுமே அந்த பக்கம் செல்கிறார்கள். எரேமியா 51, 36, 37 வசனங்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வறளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். அப்பொழுது பாபிலோன் குடியில்லாத மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாவரமும் பாழும் ஈசல் போடப்படுதலுக்கு இடமுமாய் போகும். பாபிலோன் நகரம் எப்படி பிடிபட்டது? அந்த பட்டணத்தின் வழியாய் சென்ற யூப்ரட்டிஸ் நதியை வேறு திசைக்கு திருப்பி அந்த நதி மதிலுக்கு கீழாக பட்டணத்திற்குள் செல்லும் இடத்தின் மூலமாகவும் அது வெளியே செல்லும் இடத்தின் மூலமாகவும் திடீரென்று மேதிய வீரர்கள் உள்ளே நுழைந்து பட்டணத்தை பிடித்தார்கள். எரேமியா 52 அதிகாரத்தில் எருசலேமின் அழிவை குறித்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை பார்க்கிறோம். எருசலேமின் அழிவை குறித்து இதற்கு முன் தீர்க்க தரிசனமாக அறிவித்ததை நாம் படித்தோம். இப்பொழுது நடைபெற்ற சரித்திரத்தை அவர் எழுதியிருக்கிறார். யோயாக்கீன் அரசன் பிடிக்கப்பட்ட பொழுது அவனுக்கு என்ன நடந்தது என்பதையும் எழுதுகிறார். சிதேக்கியா அரசன் பிடிக்கப்பட்டதையும் அவனுடைய குமாரர்கள் அவன் கண்முன் கொலை செய்யப்பட்டதையும் சிதேக்கியாவை பார்வையற்றவன் ஆக்கி பாபிலோனுக்கு எடுத்துச் சென்றதையும் படிக்கிறோம். எரேமியா 52 அதிகாரம் 31 முதல் 34 வரை வாசிக்கிறேன். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37 வருஷம் 12 மாதம் 25 தேதியிலே ஏவில் மெரோதாத் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தமும் அவனுடைய செலவுக்காக பாபிலோன் ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. யோயாக்கீன் பாபிலோனில் மரித்தான். இவனது வரிசையில் யாரும் தாவீதின் அரியணைக்கு வரப்போவதில்லை. இதை எரேமியா முன் அறிவித்தார். இதனால் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் வம்சாவளியிலே வந்த அரச பரம்பரை முடிந்துவிட்டது. நித்திய காலமாய் தாவீதின் அரியணையிலே அமரப்போகும் ஒருவர் தாவீதின் குமாரனான நாத்தான் வழியிலே வந்த இயேசு கிறிஸ்துவே. இந்த காரணத்தினால்தான் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் இந்த சரித்திரத்தோடு நிறைவடைகிறது. நிகழ்ச்சியை கவனித்த எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை ஒருபொழுதும் நிறைவேறாமல் போகாது. தேவன் எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அவரை புறக்கணிக்கிறவர்களுக்கான தண்டனையையும் குறிப்பிட்ட காலங்களிலே கொடுக்கிறவராய் இருக்கிறார். நமது வாழ்க்கையிலேயும் அவரை துக்கப்படுத்திய சம்பவங்கள் நம்முடைய உள்ளத்திலே அழுத்தி கொண்டிருக்கும் என்றால் உண்மையான மனஸ்தாபத்தோடு அதை அவருடைய பாதத்திலே அறிக்கை செய்து மன்னிப்பையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்தமும் பாதுகாவலும் உங்களுக்கு போதுமானதாக இருப்பதாக. ஆமேன். சிறையிருப்பில் இருந்த எந்த யூதா ராஜாவின் தலை பாபிலோன் ராஜாவால் உயர்த்தப்பட்டது? சிறையிருப்பில் இருந்த எந்த யூதா ராஜாவின் தலை பாபிலோன் ராஜாவால் உயர்த்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ சிதேக்கியா ராஜா, ஆப்ஷன் பி யோயாக்கீன் ராஜா, ஆப்ஷன் சி யோசியா ராஜா. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இந்த
இன்றைய நாளின் தியானத்திலே நாம் வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறின தீர்க்க தரிசன காரியங்களை எடுத்துக்காட்டுகளோடு சரித்திர ஆதாரங்களோடு பார்த்தோம். நம் உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன் நாம் வெளிப்படையாக தாழ்மையாக காணப்பட்டாலும் உள்ளத்தின் ஆழத்திலே பெருமையோ பொறாமையோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையோ வைத்திருந்தால் அதை அறிந்து கொள்வார். இன்று நம்முடைய வாழ்விலே போஸ்ரா பட்டணங்களும் பாபிலோன்களும் இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது அவசியமாய் உள்ளது. அப்படி இருப்பின் தயங்காமல் அழிக்க முன் வருவோமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5.